Hi my dear students, very good morning. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்சஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் சோஷியல் மீடியாவிலையும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க மேம், நீங்கள் வீடியோஸ் போடல, எங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லுங்கள், அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ திருப்பி அதே தான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது யார் கிளாஸ் எடுத்தாலும் சரிப்பா, நீங்கள் ஈஸ்வர் அகாடமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியே படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு டீச்சர்ஸ் என்ன எடுக்கிறாங்களோ அதை அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். எங்களையும் தாண்டி நாங்கள் நடத்துகிற ஃபேக்கல்ட்டிஸை தாண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இப்போ ஒரு 2-3 டேஸ் ஒரு 1 வீக்குக்குள்ளே ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச்சில் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க்கும் கொடுத்துருவோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இதை பார்க்குற பேரண்ட்ஸ்க்காக மெயினாக நாங்கள் இப்போ இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, பேரண்ட்ஸுக்கும் இது இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் முன்னாடி அட்மிஷன் அப்பவே சொல்லியிருந்தோம். இந்த ப்ரோக்ரஸ் ஷீட் எல்லாமே கொடுப்போம், அதில் ரேங்க் இருக்கும், டெய்லி டெஸ்ட் இருக்கும், 20 டேஸ் ஒன்ஸ் வந்து ரேங்க் ஷீட் பார்த்துக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் மார்க்கும் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் என்னங்கிறதும் நான் போட்டிருப்பேன். அது எல்லாமே செக் பண்ணிக்கங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு பேட்சில் போட்டுட்டு ஸ்லோ லேர்னர்ஸை வந்து இன்னொரு பேட்ச் வந்து எடுத்து இன்னொருக்கா நல்லா ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஆகட்டும் எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளுக்கு வர ஜான்வரியில் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. பட் அவங்களுக்கு தனித்தனியாக கோச்சிங் கொடுக்குறோம். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபாஸ்ட்டாக படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் வந்து நான் ஆவரேஜாக படிப்பேன், நான் ஒரு வந்து ரொம்ப அதெல்லாம் பயந்துக்கவே வேண்டாம். திருப்பி எல்லாரும் அந்த டவுட் தான் கேட்குறீங்க, நான் ஆவரேஜ்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் மாற்றணும். யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் இல்லைங்களா? என்னதான் நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்தாலும் ஒரு 4 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது மார்னிங் ஆகட்டும், இல்லை ஈவினிங் ஆகட்டும், கிளாஸ் டைம் முடிச்சாகட்டும், நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பை ப்ராக்டிஸ் தான் அது வரும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்மளால் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இது மாதிரி எழுதுங்க, அது மாதிரி. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, எழுதி பார்க்கணும், நிறைய எழுதி பார்த்தா தானாக பை ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைச்சிரும். சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஈவினிங் நான்-மேக்ஸ் நான்-காமர்ஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம். டைமிங் வந்து நம்மளுக்கு 10 to 4 தான். 4:45 to 6:15 பார்த்தீங்க அப்படின்னா நான்-மேக்ஸுக்கு தனியாக கோச்சிங், நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக கோச்சிங் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா, நீங்கள் காலையில் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ஈவினிங் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரூமில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். நீங்கள் என்ன டவுட்ஸ் எப்போ வேணாலும் கேட்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் வந்து எல்லா பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 8 o'clock வரைக்கும் கூட உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்டடி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். சரிங்களா? நல்லா ஒர்க் பண்ணுங்க. இதில் என்ன இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு ஹியூஜ் டைம் இருக்குது, பயப்பட வேண்டாம். 6 months இருக்குது ப்ரிப்ரேஷனுக்கு. கண்டிப்பாக நம்மளால முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்ஃபிடென்ட் வரணும். சில பேர்லாம் பயந்துக்கிறீங்க, நான் ஓரளவுக்கு படிப்பேன், நான் எவ்வளோ டைம் படித்தாலும் மறந்துடுது. அப்போது ஈவன் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட நான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் வேணும். நாங்கள் யூஸ்வலாக அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறது மெயின் மோட்டிவே என்னென்னா, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் எங்களால் நிறைய விஷயங்கள் நாங்கள் மிஸ் பண்ணோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ நீங்கள் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்கீங்க. ஒரு 10 பேஜ் தொடர்ந்து எடுத்தாலே மேம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாமே மாறணும். நான் திருப்பி சொல்கிறேன், பழகிரும். வேறு வழியே உங்களுக்கு கிடையாது. அதாவது கொஞ்சம் பை ப்ராக்டிஸில் நீங்கள் எல்லாமே ரெடி ஆகிக்கோங்க. அதனால தான் நம்ம 10 to 1 கிளாஸ் எடுத்துகிட்டு 2 to 3 படிக்கிற கொடுத்துட்டு 3 to 4 டெய்லி டெஸ்ட் வைக்கிறோம். இது வந்து ரொட்டீனாக கொடுத்துட்றோம். இனி வந்து ஈவினிங்கில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது வேணும், டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணாலும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம இன்டர்மீடியேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒர்க் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கடைசி நிமிஷத்தில் வந்து அதாவது எக்ஸாமுக்கு 1 மாதம் முடியும், மேம் எனக்கு பயமாக இருக்குது, மேம் நான் அதை படிக்கல இதை படிக்கலன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு அது புரியல இது புரியலங்கிறது வேண்டாம். டெய்லியும் அப்பப்போ இருக்கிறது அப்பப்போ கேட்டுக்கோங்க. நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளுக்கும் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஒரு பெரிய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, அப்பப்போ இருக்கிறத அப்பப்போ படிச்சுக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற இங்கே கிளாஸில் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா என்னை பர்சனலாக வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 9:30 ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். கிளாஸ் டைம் போக மற்ற டைம் நான் கீழே தான் இருப்போம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறது, கவுன்சிலிங் கொடுக்குறது, அசஸ்மெண்ட் ஷீட்டை நான் டெஸ்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நான் கீழேருந்து பார்த்துக்குவேன் கிளாஸ் டைம் போக. ஸோ அந்த டைமில் நீங்கள் எனக்கு எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்? அப்போது நீங்கள் என்னென்னா, அதாவது மற்ற டைமில் வந்து நீங்கள் குரூப் ஸ்டடி எல்லாம் ஈவினிங் அந்த 2 to 3 எல்லாம் டைம் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2-3 months எல்லாமே குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கும் நான் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோம். காலையில் ஸ்டடி டைம் இருக்குது இல்லையா, மார்னிங் 5 o'clockலேருந்து ஒரு 8 o'clock வரைக்கும், நைட்டு வந்து 8:30லேருந்து 10:30 வரைக்கும், அந்த டைமில் எல்லாமே நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா குரூப் ஸ்டடி பண்ணக்கூடாது தங்கம். அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் ட்ரிக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் 100% ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். 2 hours காலையில், மத்தியானம் 2 hours வந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். 9:30லேருந்து 6 o'clock வரைக்கும் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. நாங்கள் 9:30லேருந்து நைட் வந்து 8:30 வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எந்த டைமில் வேணாலும் எப்போ வேணாலும் உங்களுக்கு பர்சனலாக என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. அதுக்காக எக்ஸாம் கடைசி நிமிஷத்தில் வந்து பயமாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 6 months இருக்குது. இதில் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் எனக்கு ரொம்ப முக்கியமுங்க. அதனால இதில் பார்க்குற பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேரண்ட்ஸோடைய நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ப்ளீஸ் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், நம்ம பசங்க எப்படி படிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே நம்ம ICI மாடலில் தான் நான் டெஸ்ட்டெல்லாம் எழுத சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பிளாக் பென் தான், ரூல்டு ஷீட் தான், கேல்குலேட்டர் இப்படி தான் யூஸ் பண்ணணும், நிறையா சொல்லியிருக்கிறோம். கவலைப்படாதீங்க. வேறு என்ன வேணுனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே அனுப்ப மாட்டோம். என்ன வேணும்னாலும் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்லேருந்து வெளியே அனுப்பவே மாட்டோம். என்ன வேணும்னாலும் நம்மளுக்கு வார்டன் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஜாலியாகவும் இருக்கலாம், அட் அ டைமில் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனும் பண்ணிக்கங்க. செகண்ட் திங், இந்த வீடியோக்கான அடுத்த மெசேஜ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஈஸ்வர் அகாடமி டே வருதுங்க. ஈஸ்வர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்த இயர் வந்து ஸ்டெப் பண்ணி வைக்க போகிறோம். அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் படிங்க படிங்க படிங்க, இப்படி படிங்க அப்படி படிங்க, ஸோ இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நிறையா உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்ருப்போம். 1 day மட்டும், அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதில் வந்து வெல்வெஸ்டாக இருக்கீங்க, செஸ்ஸா, அதுக்கான காம்படிஷன், இல்லை வந்து கேரமா, இல்லை டான்ஸா, இல்லை கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் நேம் உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பி ஃப்ரீ. அதாவது மேடம் அப்படி சொல்கிறாங்க, சார் அப்படி சொல்கிறாங்க, மேடம் சொல்லி கேட்கலங்கிறது ஒரு 0.5% கூட வரக்கூடாதுன்னு நினைப்பேன்பா. உங்களுக்கு இன்டர்னலாக என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் படிக்கிறதுல இருந்தாலும் சரி, எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் 6 மாதத்தில் பிக்கப் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மாதம் சேர்ந்து வரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுதான் நாங்கள் சொல்லியாச்சு, நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டாம்னு சொல்லியாச்சு. நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டாம். இதுக்கு விட நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் இல்லையாப்பா. நம்ம கட்டுற ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 year நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா பெர் சப்ஜெக்ட் நீங்கள் 500 rupees தான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க. பெர் சப்ஜெக்ட் அவ்வளோதான் வரும். பெர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா 400 to 500 rupees தான். ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி இவ்வளோ தான் கம்மியாக ஃபீஸ் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் உங்களால் முடியலனாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்க வைக்கிறோம். எதனால உங்களுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லை அட்டம்ப்ட்டுக்கு அப்படின்னா, திருப்பி நீங்கள் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அட் அ டைமில் பாஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் உங்களுக்கு அதுவும் கொடுக்குறோம். பயப்படாதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பயப்படுறீங்க. பயப்படாதீங்க, பரவாயில்ல. 6 months முடியலையா, நோ ப்ராப்ளம். டேக் யுவர் ஓன் டைம். இன்னொரு 6 months எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன். சரிங்களா? அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு பேப்பர்ஸு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். மேக்ஸிமம் 2 to 3 days அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம். அதை முதல்ல எல்லா பேப்பர்ஸுமே வச்சுருங்க. திருப்பி இந்த வீடியோவில் நான் மெயினாக மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு கொடுக்குற, ஏன்னா நீங்கள் புது அட்மிஷன் வரும்போது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா உங்களுக்கு, பட் ஸ்டில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறதில்ல. ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க. அந்த ஃபைலில் ரூல்டு ஷீட் ஒரு கொயர் எப்போவுமே இருக்கணும். குட்டி ஸ்டாப்லர் பின் கண்டிப்பாக இருக்கணும். எப்போ டெஸ்ட் வச்சாலும் உங்களை கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஃபுல்லாக அதில் பின் பண்ணி வச்சுருக்கணும். திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கடைசி டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபைல்குள் இருக்கணும். எப்போவுமே இங்கே கிளாஸ் வரும்போது யூ ஹாவ் டு கேரி ஆன் யுவர் ஃபைல். எப்போவுமே உங்கள் கையில் வந்து அந்த ஃபைல் இருந்தே தீரணும். தட் இஸ் மஸ்ட். எதுக்குன்னா, நான் எப்போ வேணாலும் கேட்பேன், ஒரு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப புவராக இருந்தீங்க 2 டெஸ்ட்டில். இப்போ இந்த வீக்கில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3வது டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணும்போது பரவாயில்லையே,
ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கேன்னு என்னாலேயே வந்து ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போது வந்து நான் தனியாக கூப்பிட்டு கேட்கும்போது பேப்பர்ஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் கேரி ஆன் யுவர் ஃபைல் வித் யுவர் ஸ்டாப்லர் பின். குட்டி ஸ்டாப்லர் பின் வச்சுங்க. எதுக்குன்னா கொஷின் பேப்பர் அந்த ஆன்சர் ஷீட்டோட பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன கொஷின் எழுதணும், மேடம் என்ன கொஷின் கேட்டாங்க, இது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, டெய்லி ரொட்டீனாக இருக்குதுன்னு பயப்படாதீங்க, பழகிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம், மேம் நீங்கள் மண்டே தான் எடுத்தீங்க அந்த டாப்பிக்கு, டியூஸ்டே விட்டுட்டு நீங்கள் வெனஸ்டே வைக்கும் போது மண்டே எடுத்த டாப்பிக்கில் டெஸ்ட் வச்சுட்டீங்க மேம், டியூஸ்டே எடுத்தது வைக்கல. ஸோ இதெல்லாம் கேட்குறீங்க. அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு படிச்சிருங்க. இப்போவும் சொல்கிறேன், மண்டேன்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள், நான் ப்ரிலிமினரி சாப்டர் இன்கம் டேக்ஸில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் எடுக்கிறேன். அசெசினா என்ன, பர்சன்னா என்ன, இன்கம்னா என்னெல்லாம் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் சொல்கிறேன். அன்றைக்கி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. தேர்ட் டே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்னென்னா சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி திடீர்னு ரெண்டையும் சேர்த்தியும் கூட கேட்பேன். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கும் போதே ரொம்ப மெதுவாக எடுக்கிறேன். அப்போவே எல்லாமே கீழே வந்து உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். அப்போவே மத்தியானம் டெஸ்ட்டு வைக்கிறேன். அடுத்த நாள் அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம், டெஸ்ட்டு வைக்கிறோம். தென் வாட்ஸ் அ ப்ராப்ளம்? திருப்பி அதை வெனஸ்டே எழுதும்போது ஏன் மறக்கக்கூடாது. எப்போ வேணாலும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு வைப்போம். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ரெடியாக இருந்துக்குங்க. ரேங்க்கு கம்மியாக வருதுன்னு பயப்படாதீங்க. கோச்சிங்னா அதுதான் இல்லைங்களா? அதாவது நீங்கள் வந்து உங்களோட மேம் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், யூ ஹேவ் டு கோச் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வர்றீங்க. சரியா? எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா உங்களுக்கு கரெக்டான முறையில் கோச் பண்ணி கொடுக்குறது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்துச்சாலும் அப்பப்போ கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸ்கிட்ட கேளுங்க. என் கிளாஸில் என்கிட்ட கேளுங்க. சப்போஸ் யாராவது கிளியர் பண்ணலன்னாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள். சரிங்களா? பி ஃப்ரீ. உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப லோவில் இருந்தாலும் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கிளாஸ்லேயும் ரெடியாக இருக்கிறோம், ஹாஸ்டல்லையும் ரெடியாக இருக்கிறோம். ஸோ ஒன்லி திங் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸ்வர் அகாடமி டேயில் வந்து நம்ம மற்றது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். வீடியோ போடாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டைம் நம்மளுக்கு வந்து பிஸியானதுனால தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பெயில்மெண்ட் சாப்டர் கேட்டிருந்தீங்க, ஏஜென்சிஸ் சாப்டர் வேணும்னு சொல்லி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு. அது எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டிருந்தது தான்ப்பா, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கார்பரேட் வெல்த் சாப்டரும் கேட்டிருந்தீங்க, அதுவும் எனக்கு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எப்போ வந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.